Problem number 4 in exercise 3.15, page number 129. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. This is not till fill. So the number of pipes X and the time taken in minutes is Y. 2:45, 3:30, 6:15, 9:10. So draw the graph for the above data and hence first one, find the time taken to fill the tank when 5 pipes are used. Second subdivision, find the number of pipes when the time is 9 minutes. So question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா number of pipes. So எத்தனை number of pipes நம்ம யூஸ் பண்ணுறோம் and the time taken to fill the same tank. So 2 pipes நம்ம யூஸ் பண்ணோன்னா 45 minutes ஆகும் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. 3 pipes யூஸ் பண்ணோன்னா 30 minutes, 6 pipes யூஸ் பண்ணோன்னா 15 minutes and 9 pipes யூஸ் பண்ணோன்னா 10 minutes. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் பைப்ஸ் அண்ட் டைம் டேக்கன் இஸ் கிவன். ஸோ 2, 3, 6, 9, 45, 30, 15, 10. From the question itself we can see as pipes X increases, time taken Y decreases. So it is an indirect variation. XY is equal to K. So 2 into 45 is equal to 3 into 30 is equal to 6 into 15 is equal to 9 into 10 is equal to 90. So the value of K is 90. So the next step is you have to plot the point on the graph. 2, 45, 3, 30, 6, 15 and 9, 10 and join these points by a smooth curve. So in the points எல்லாம் join பண்ணா நம்மளுக்கு smooth curve கிடைக்கும் because it is a indirect variation. So here we are taking the scale in x-axis 1 cm is equal to 1 unit and in y-axis 1 cm is equal to 5 minutes. ஏன்னா நம்ம y-axis வந்து time taken எடுத்துக்கிறோம், x-axis வந்து number of pipes அப்படின்னு சொல்லி choose பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட points என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2:45. So number of pipes வந்து 2. So it takes 45 minutes. So 2:45. இங்கே 2 அதுக்கு நேராக y-axisல 45. So இதான் நம்மளோட point 2:45. So next one is 3:30. So 3:30. Next is 6:15. So 6க்கு 15 minutes. So 6:15. Then 9-10 minutes. So 9 number of pipes in the 9, it takes 10 minutes. So 9:10. So இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணனா நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிராஃப் எப்படி இருக்குதுன்ற பார்க்கலாம். இஃப் வி ஜாயின் த பாயிண்ட்ஸ் யூ கெட் த கிராஃப் லைக் திஸ். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்ட். இப்போ வந்து 5 pipes யூஸ் பண்ணோன்னா டைம் டேக்கன் எவ்வளோ ஆகும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணோம். தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time taken is 9 minutes. The number of pipes is 5. So 5 pipes நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு it nearly reach here. ஸோ இப்போது இது 20 நம்ம 5 சூஸ் பண்ணதுனால இப்போ 20னா 19, இது நம்ம 18 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 5 pipes நம்ம யூஸ் பண்ணோன்னா 18 minutes ஆகும் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ் யூஸ்ட், நம்ம எத்தனை பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 9 minutesஸாக இருக்கும்போது ஸோ இது 10 minutes. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம் 9 minutesனால் ஏன்னா 5 சூஸ் பண்ணதுனால நம்ம இப்போ 6ன்னு சூஸ் பண்ணோன்னா 1, 2, 3, 5.1, 5.2 சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து 5 இருக்கிறதுனால நான் ஒரு 2 இது கீழே தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட 9 minutes அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பைப்ஸ் தேவைப்படுதுன்னா 10 pipes. ஸோ 9 minutes நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 10 pipes தேவைப்படுது அண்ட் 5 pipes யூஸ் பண்ணோன்னா நம்மளால் 18 minutesல அந்த டேங்கை ஃபில் பண்ண முடியும். ஸோ when 5 pipes are used the time taken to fill the tank is 18 minutes. So then 10 pipes are used to fill the tank in 9 minutes. So 9 minutesல நம்மளால 10
பைப்ஸ் தேவைப்படுது அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் 5 பைப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டேங்க் ஃபில் பண்ண 18 minutes ஆகும். Next one, problem number 5 is your home assignment. A school announces that for a certain competition, the cash prize will be distributed for all the participants equally as shown below. So number of participants, amount for each participant in rupees. So 2 participants 180, 4 participants 90, 6 participants 60, 8 participants 45, 10 participants 36. Find the constant of variation and graph the above data and hence find how much will each participant get if the number of participants are 12. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ இன்டைரக்ட் வேரியேஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ், ப்ராப்ளம் நம்பர் 6. A two-wheeler parking zone near bus stand charges as below. So time in hours, amount in rupees. 4, 8, 12, 24, 60, 120, 180, 360. Check if the amount charged are in the direct variation or in inverse variation to the parking time. Graph the data. Also find the amount to be paid when parking time is 6 hours. Find the parking duration when the amount paid is rupees 150. ஸோ இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க டேபிளர் காலம் XY. ஸோ X வந்து டைம் இன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, Y வந்து அமௌண்ட். இப்போ பார்த்தோன்னா 4, 8, 12, 24. ஸோ X வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் 16, 120, 180, 360. ஸோ Yயோட வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். So the tabular column is given in the question from the table. As X increases, Y also increases. It is a direct variation. So Y is equal to Kx, K is equal to Y by X. So K is equal to 60 by 4, 120 by 8, 180 by 12, 360 by 24 is equal to 15. Therefore the value of K is equal to 15. So it is a direct variation. So plot the points 4, 60, 8, 120, 12, 180, 24, 360 and join them, you get a straight line. So you can see in the graph we can take time in hours as x-axis and amount in y-axis. So scale in x-axis 1 cm is equal to 2 units, in y-axis 1 cm is equal to 20 units. ஏன்னா நம்மளுக்கு y-axisல 360 வரைக்கும் நம்மளுக்கு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க, நான் 400 வரைக்கும் எழுதியிருக்கேன். So next you just plot the points, that is 4, 60 and 8, 120, 12, 180, then 24. Here you can see 24, 360. So 24, 360. So next இது அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். If you join these points, you get a straight line. So நம்மளுக்கு ஒரு straight line கிடைச்சிருக்கு. So next, what will be asked in the question is, if find the amount to be paid when the parking time is 6 hours. So parking time வந்து 6 hours இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட 6 hours. ஸோ 6 hours இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகுது. So we can take it as 90. So parking time நம்மளுக்கு 6 hours இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 90 rupees நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். Then second one is find the parking duration when the amount is 150 rupees. So இப்போ இது 140, ஸோ இது 150. இப்போ 150 rupees நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அதோட ஹார்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 150. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதில் நேராக எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோன்னா 10. ஸோ சி திஸ் இஸ் யோர் கிராஃப். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 10, 150 அண்ட் திஸ் ஆர்டர்ட் பேர் இஸ் 6, 90. ஸோ நவ் we can write the solution. When parking time is 6 hours,
the amount paid is equal to rupees 90. Then second one, when the amount is rupees 150, then the time duration is 10 hours. So that's all students. Up to this exercise 3.15 is over. I hope you all are understand the concept of direct and indirect variation. Once again I tell the instruction, don't use pen in your graph note. You have to use only pencil for writing the question also. Thank you students. Have a nice day.